இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு ஃப்ரெஷ்ஷான கேரட் ஜூஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கேரட்டில் குழந்தைகளுக்கு ஜூஸ் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக குடிப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கடைகளில் வந்து நிறையா வந்து அது கலரிங்க்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நிறைய பவுடர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி 4 கேரட் எடுத்துகிட்டு தோல் வந்து ஓரளவுக்கு எடுத்தால் போதும், ரொம்ப எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து பிளெண்டரில் போடுறேன். இதில் போட்டுட்டு பல்ஸில் போட்டு ஒரு சுற்றிட்டு அப்புறம் தண்ணி வந்து கொஞ்சமாக நம்ம ஊற்றி அடிச்சுக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து சர்க்கரை வேணாலும் சர்க்கரை கலந்துக்கலாம், அல்லது தேன் வேணாலும் தேன் கலந்து கொடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம். நாட்டு சர்க்கரை கலந்து குடித்தா ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஆஸ் யூஸ்வல் சர்க்கரையை நம்ம போட்டு கொடுத்துக்கலாம். கேரட்டில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் கேரட் ஜூஸ் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த சம்மரில் ரெகுலராக கொடுக்காட்டியும் பரவாயில்ல, வீக்லி ட்வைஸாவது கொடுத்தா ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு. பொரியல் குடிக்கிறவங்க தான் வடிகட்டில் எதுவுமே இல்லை. அதனால் வடிகட்டி குடிச்சாதான் டேஸ்ட் திப்பி திப்பியாக பால் வேணாலும் நட்ஸ் வேணாலும் மேலே வந்து அப்படியே ப்ளைனாக கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம வடிகட்டிக்கலாம். நான் வந்து ஐஸ் வாட்டர் தான் ஊற்றிக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போடலை. ரொம்ப ஐஸ் க்யூப் வந்து நம்ம சேர்த்த வேண்டாம். 2 ஸ்பூன் சர்க்கரை மட்டும் போட்டுருக்குறேன். சுகர் வந்து கம்மியாக சேர்த்து குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. சேர்த்தாமலே வேணாலும் குடிக்கலாம். ஆனாலும் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்தும் போது அந்த கேரட்டுடைய வாசனை வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம டம்ளரில் ஊற்றியாச்சு பாருங்கள். அப்படியே கலர்ஃபுல்லான ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. இஞ்சி வேணாலும் நீங்கள் சேர்த்து குடிக்கலாம். நம்மளுக்கு தேவைப்பட்ட இன்க்ரீடியன்ஸ் என்ன வேணாலும், இஞ்சி புதினா எது வேணாலும் சேர்த்து குடிக்கலாம். தேங்க்யூ.